நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட கலையரசு ஜோதிட மாமேதை ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, யோகம் என்றால் என்ன, உங்கள் ஜாதகத்தில் யோகம் எப்பொழுது வேலை செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம். யோகம் என்பதற்கு சேர்க்கை அல்லது ஒருவித அமைப்பு என்று பொருள். ஒரு ஜாதகருக்கு நன்மை தர கடமைப்பட்ட கிரகங்கள் நல்ல பாவங்களில் இணைந்தோ, ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோ, ஒருவரின் நட்சத்திரத்தில் இன்னொருவர் அமர்ந்து தசை நடத்தியோ அல்லது வேறு விதமான தொடர்புகளை உண்டாக்கியோ யோகங்களை ஏற்படுத்துகின்றன. ஒருவர் முற்பிறப்பில் செய்த நன்மை தீமைகளின் அடிப்படையில் இந்த பிறவியில் யோகங்கள் அமைவதாக சோதர சாஸ்திரம் சொல்லுகிறது. தேடிப்பிடித்தால் ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் குறைந்தபட்சம் 10 யோகங்களாவது இருக்கும். இருந்தும் மிக பெரும்பாலானவர்கள் தங்களுடைய ஜாதகங்களில் குறிப்பிட்டுள்ள யோகங்கள் ஏன் இன்னும் செயல்படவில்லை, எப்போது செயல்படுமா செயல்படாதா, நான் அதிர்ஷ்டசாலிதானா இல்லையா என்ற குழப்பத்திலேயே இருக்கின்றனர். லட்சக்கணக்கானவரில் ஒருவர் மட்டுமே ஏன் அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றார்? அந்த ஒருவருக்கு மட்டும் எப்படி யோகங்கள் செயல்படுகின்றன? பெரும்பாலானோர் தங்கள் ஜாதகங்களில் குரு உச்சமாயிருக்கின்றதே, புதன் உச்சமாயிருக்கின்றதே, ஆனால் எனக்கு அந்த திசைகளில் கெடுதல் நடக்கிறதே ஏன் என கேட்கின்றனர். கிரகங்கள் பலம் பெற்று இருந்தாலும் கெடுதல் செய்யும் என்றால் யோக ஜாதகம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஜாதகத்தில் யார் வலுப்பெற வேண்டும், யார் வலுப்பெறக்கூடாது, இது பற்றி ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது? ஒரு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் பலம் பெறக்கூடாது. நவக்கிரகங்களில் ஜாதகரின் லக்னாதிபதியும் சேர்த்து அவரின் நண்பர்கள் 3 மட்டுமே பலம் பெற வேண்டும். அதாவது லக்னாதிபதிக்கு நண்பர்கள் 3 மட்டுமே பலம் பெற வேண்டும். மற்றவர்கள் வலு குறைந்து இருக்க வேண்டும். அவதார புருஷரான ஸ்ரீ ராமரின் ஜாதகத்தில் 4 கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தன. அவர் இன்றும் நம்மால் தெய்வமாக ஆராதிக்கப்படுகிறாரே தவிர மனித வாழ்வின் நன்மைகளை அவர் அடைந்ததே இல்லை. இளம் பருவத்தில் அரசனுக்குரிய சுகபோக வாழ்வை துறந்து 14 வருடங்கள் காட்டில் இருக்க நேர்ந்தது. பழிச்சொல்லுக்கு அஞ்சி அன்பு மனைவி பிரிய நேர்ந்தது. பிறந்த குழந்தைகளை கொஞ்ச முடியவில்லை. அதைவிட மேலாக பிள்ளைகள் தனக்கு எதிராக போருக்கு நிற்கும்போதுதான் அது தன் குழந்தைகள் என்றே அவருக்கு தெரிய வந்தது. இதுவே கிரகங்களின் விளையாட்டு. ஜோதிட சாஸ்திரம் 9 கிரகங்களையும் தேவகுருவான குரு மற்றும் அசுரகுருவான சுக்கிரன் ஆகியோர் தலைமையிலான 2 பிரிவாக பிரிக்கிறது. குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது ஆகியோர் ஒரு அணியினர். ஏனைய சுக்கிரன், புதன், சனி, ராகு ஆகியோர் ஒரு அணியினர். இந்த 2 பிரிவினரும் ஒருவருக்கொருவர் எதிர்த்தன்மை கொண்டவர்கள். நம் வேத ஜோதிடத்தின் நாயகன் சூரியன் என்பதால் சில நுட்பமான சூழல்களில் மட்டும் இந்த 2 பிரிவினருக்கும் நடுவராக ஒரு பாலம் போல் சூரியன் செயல்படுவார். குருவின் பிரிவில் உள்ள லக்கணங்களுக்கு சுக்கிரனின் நண்பர்கள் தரும் யோகங்கள் முழுமையாக பலன் தராது. அதைப் போலவே சுக்கிரனின் பிரிவில் உள்ள லக்கணங்களுக்கு குருவின் நண்பர்கள் தரும் யோகங்கள் முழுமையாக கிடைக்காது. அதாவது குறிப்பிட்ட லக்கணங்களுக்கு அதன் நட்பு கிரகங்கள் தரும் யோகங்கள் மட்டுமே செயல்படும். மற்ற கிரக யோகங்கள் அவயோகமாகிவிடும். குறிப்பாக ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் ஆகிய லக்கணங்களுக்கு சூரிய, சந்திர, செவ்வாய், குரு சம்பந்தப்பட்ட யோகங்கள் பலன் தராது. அவயோகம் ஆகிவிடும்.
அதேபோல் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம் ஆகிய லக்கணங்களுக்கு சுக்கிரன், சனி, புதன் உள்ளிட்ட கிரகங்களின் யோகங்கள் பலன் தருவதில்லை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மேலே சொன்ன குருவின் பிரிவு லக்கணங்களில் பிறந்தோருக்கு சுக்கிரனின் அணியரான சுக்கிரன், புதன், சனி ஆகியோர் கேந்திர கோணங்களில் வலுப்பெற்று இருப்பது நன்மைகளை தராது. மாறாக உபசய ஸ்தானங்கள் என்று சொல்லப்படும் 3, 6, 10, 11 நட்பு நிலையில் இருப்பது மட்டுமே நல்ல பலன்களை தரும். அதை போலவே சுக்கிர அணியினர் என்று வகைப்படுத்தப்பட்ட ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு குருவின் அணியினரான குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன் ஆகியோர் கேந்திர கோணங்களில் வலுப்பெறுவது நன்மைகளை தராது. உபசய ஸ்தானங்களான 3, 6, 10, 11 நட்பு வலு பெற்றிருப்பது நல்ல பலன்களை தரும். ஜோதிடம் என்பதே ஒரு மகா சமுத்திரம். மேலே சொன்ன விதிகளுக்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. இந்த விதிவிலக்குகளை தனித்தனி இலக்கணங்களில் மட்டுமே விளக்க முடியும். அதே நேரத்தில் ஆதிபத்திய ரீதியில் ஒரு கிரகம் நன்மைகளை தர விதிக்கப்படவில்லை என்றால் அந்த கிரகம் தன்னுடைய காரகத்துவங்களை அந்த ஜாதகருக்கு கொடுத்தே தீரும். உதாரணமாக சுக்கிரன் குருவின் அணியினருக்கு நற்பலன்கள் செய்ய மாட்டார் என்றாலும் அவருடைய காரகத்துவங்களான வீடு, வாகனம், மனைவி, பெண் சுகம், உல்லாசம் போன்றவற்றை ஜாதகரின் பருவத்திற்கேற்றாற் போல தந்தே தீருவார். ஜோதிடம் என்பது வெகு நுட்பமான அபாரமான கணிப்புத்திறன் தேவைப்படும் ஒரு காலவியல் விஞ்ஞானக் கலை. ஒரு மேம்போக்கான அறிவுத்திறன் கொண்டவரால் கிரகங்கள் என்ன செய்யும், எப்பொழுது செய்யும் என்பதை கணிக்க முடியாது. அடுத்து நட்பு கிரகங்களின் யோகங்களே ஒரு மனிதனை முன்னுக்கு கொண்டு வந்து வரக்கூடியவை. பகை கிரகங்கள் யோகத்தை தரும் சூழ்நிலையில் இருந்தாலும் முழுமையான யோகத்தை தருவதில்லை. பகை கிரகங்கள் ஒன்றை கெடுத்தே இன்னொன்றை தரும். ஆனால் நட்பு கிரகங்கள் அப்படியல்ல, முழுமையான நன்மைகளை தரும். இன்னும் ஒரு முக்கியமான விதியாக யோகம் தரும் வீடுகளில், அதாவது அந்த பாவங்களில் நட்பு கிரகங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். பகை கிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமாயின் யோக பலன் குறையும். உதாரணமாக உங்கள் இல்லத்திற்கு நண்பர் வந்திருக்கிறார் என்றால் வீடு கலகலப்பாக இருக்கும். மனைவி நீங்கள் சொல்லாமலேயே வாங்கண்ணா என்று கூறி காப்பி கொண்டு வருவார். குழந்தைகள் மாமா என்று அவரை சூழ்ந்து கொள்ளும். தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உங்களின் விரோதி வீட்டிற்கு வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது உங்கள் வீட்டு சூழல் எப்படி இருக்கும்? உங்கள் மனைவி சமையலிலிருந்து வெளியே வரமாட்டார். காதுகளை மட்டும் ஹாலில் வைத்திருப்பார். என்ன பேசுகிறார் என்று கேட்பார். குழந்தைகள் உம்மென்று புத்தகத்தில் ஆழ்ந்திருக்கும். நீங்களும் அப்படியே. ஒரு வீட்டில் ஒருவித இறுக்கமும் கஷ்டமும் நிலவும். அதுபோலத்தான் கிரகங்களும். நட்பு வீட்டில் நண்பருடன் இருக்கும் கிரகங்கள் யோகம் தர வேண்டிய சூழ்நிலைகளில் மிக பிரமாதமான யோகங்களை தருகின்றன. பகை வீட்டிலோ பகைவருடனோ இருக்கின்ற கிரகங்கள் யோகத்தை தர வேண்டிய நிலையில் இருந்தாலும் இறுக்கமாக கம்மென்று இருந்து விடுகின்றன. அதே நேரத்தில் இன்னொன்றையும் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். லக்னாதிபதிக்கு, அதாவது உங்களுக்கு நட்பு கிரகங்கள் பலவீனமடைந்து கெட்டிருந்தாலும் அவர்களது தசை நடக்கும்போது பகை கிரகங்களைப் போல கெடுதல்கள் நடக்காது. அதாவது நண்பர்கள் உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்ய மாட்டார்கள். நமது ஜோதிட சாஸ்திரத்தில் நூற்றுக்கணக்கான யோகங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. சூரிய சந்திரங்களை தவிர்த்து பஞ்சபூத கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி ஆகியோரால் உண்டாகப்பெறும் பஞ்சமகா புருஷ யோகங்களை பற்றி அனைத்து கிரந்தங்களும் மிகவும் புகழ்ந்து பேசுகின்றன. அதுபோல ஒரு ஜாதகத்தின் முக்கியமான பெருங்குணமான 9 தொழிலுக்கு அதிபதியான 10 வலுப்பெற்று உண்டாகும்
தர்ம கர்மாதிபதி யோகமும் யோகங்களுள் முதன்மையானது. தர்ம கர்மாதிகளின் தசை நடக்கும்போது, அதாவது வலுப்பற்ற 9, 10 கூடையவர்களின் தசை நடக்கும்போது யோகங்களை அனுபவிக்காத மனிதனே இல்லை. இதை 100% உறுதியாக கூற முடியும். இப்படிப்பட்ட பஞ்சமகா புருஷ யோகங்களும் தர்ம கர்மாதிபதி யோகமும் எப்படி உண்டாகின்றன, இவ்வாறு ஜாதகருக்கு நன்மை செய்கின்றன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.